வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஓர் புகழஞ்சலி நிகழ்வாக இந்த காணொளியை உருவாக்கி உள்ளோம். இந்திய திருநாட்டினுடைய பொருளாதாரத்தின் இன்றைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு அடிகோலியவர், அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய திரு மன்மோகன் சிங் அவர்கள். திரு மன்மோகன் சிங் அவர்கள் பொருளாதாரம் சார்ந்த பல பொறுப்புகளை, பதவிகளை நம் பாரத திருநாட்டிற்காக அவர் பணியாற்றினார் என்றாலும் கூட, அவர் அரசியலில் மறைந்த பாரத பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்கள் மூலமாக அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டார். அப்பொழுது நிதியமைச்சர் பொறுப்பிலே இருந்த நமது மன்மோகன் சிங் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகவும் நலிவுற்று இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அரசை நடத்துவதற்கு தேவையான நிதிக்காக பற்றாக்குறையினால் இந்திய அரசு தன்னிடத்தில் இருந்த தங்கத்தை எல்லாம் உலக வங்கியிடம் அடகு வைத்து அரசை நடத்த வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை இருந்தது. அந்த நிலைகளை மாற்றி உலகளாவிய பொருளாதாரம் என்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பை இந்திய திருநாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர்தான் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். அது குறித்து சிலருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இருந்தாலும் உலகத்தோடு நாம் ஒத்து வாழ்ந்தால்தான் வாழ முடியும் என்கின்ற அளவிற்கு நிலைமைகள் மாறியதை உணர்ந்து அதற்கேற்றவாறு பொருளாதார கொள்கைகளை வகுத்தவர்தான் திரு மன்மோகன் சிங் அவர்கள். திரு மன்மோகன் சிங் அவர்கள் 2004 முதல் 2014 வரை இந்திய திருநாட்டின் பாரத பிரதமராக பொறுப்பு வகித்தார். அந்த காலகட்டத்தில் பல்வேறு நல்ல நல்ல திட்டங்களை, சட்டங்களை அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் முக்கியமாக இந்திய அரசு அமெரிக்க அரசுடன் இணைந்து புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள். அதற்கு அன்றைய இடதுசாரிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அன்றைக்கு அவர்கள் ஆதரவை விலக்கியதால் அவருடைய ஆட்சி கவிழக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் கூட அதிலே உறுதியாக நின்றவர்தான் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள். அப்படிப்பட்ட மன்மோகன் சிங் அவர்கள் குறித்து ஒரு விமர்சனம் உண்டு. அதிகம் பேசாதவர், அரசியல் அறியாதவர் என்றெல்லாம் சொல்வது உண்டு. அப்படி அதிகம் பேசாத திரு மன்மோகன் சிங் அவர்களை பேச வைத்த பெருமை திமுகவிற்கு உண்டு. ஆமாம், எப்படி என்று சொன்னால் 2004, 2009 திமுகவும் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தது. திரும்ப 2009 ஆண்டு ஆட்சி அமைக்கும் பொழுது திமுகவை சேர்ந்த திரு TR பாலு போன்றவர்கள் அமைச்சராக இல்லாமல் இருந்தால் நான் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்வதாக அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களிடம் தெரிவித்தவர்தான் மன்மோகன் சிங் அவர்கள். அதேபோல இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய நிதி தனிநபர்கள் சுரண்டுவதை கண்டு அது தனது கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாட்டினுடைய வளங்கள் சுரண்டப்படுவதை கடுமையாக எதிர்த்தவர்தான் மன்மோகன் சிங். அவருடைய காலகட்டத்தில் தான் 2G ஸ்பெக்ட்ரம், 2ஆம் தலைமுறை அலைக்கற்றை, அதிலே சில நிதி முறைகேடுகள், சில சீர்கேடுகள் நடந்திருப்பதாக அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த ராசா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கருணாநிதி அவருடைய மகள் கனிமொழி உள்ளிட்டோர் திகார் சிலையிலே பல மாதங்கள் அந்த 2G அலைக்கற்றையினுடைய முறைகேட்டிலே ஈடுபட்டதாக கூறி அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மன்மோகன் சிங் எளிமையானவர், சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர், சிறுபான்மை சமூகம் என்றாலும் கூட இந்த நாடு வளர வேண்டும் என்கின்ற பெரும்பான்மை கருத்துடைய மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களுக்கு இந்த காணொளியை சமர்ப்பணம் செய்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.